நேர்களுக்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை 7ஆம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம். இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம். என்னுடைய முதலாவது பேச போகணும் பார்க்கின்ற போது நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை தான் இப்போது தீவிரம் பெற்றிருக்கிறது இலங்கையிலே. குறிப்பாக இது இலங்கை மாத்திரமல்ல, சர்வதேசமும் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகை. எதற்காக வருகை தந்திருக்கிறார் பார்க்கின்ற போது இலங்கை இந்திய நட்புறவை மீண்டும் வலுப்படுத்துகின்ற ஒரு நோக்கோடும் 8 ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட்டிருக்கிறார். இந்த விடயங்களிலும் பாதுகாப்பு தொடர்பான பலதரப்பட்ட ஒப்பந்தங்களிலும் இப்போது கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. எனவே நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை இட்டு இலங்கையானது மிகவும் இப்போது தீவிரம் அடைந்திருக்கின்றது. அல்லது கொஞ்சம் பரபரப்பான நிலையிலே தான் இலங்கை இருக்கிறது சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றிருந்தார். சுதந்திர சதுக்கத்துக்குள்ள இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. எனவே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றது. நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகள் என்றுதான் சொல்லப்பட்டு வருகின்றது. இதிலே பாதுகாப்பு தொடர்பாக, அதுவும் இலங்கை இந்தியாவுடைய பாதுகாப்பு தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அதோடு இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் சார்ந்தும் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கைக்குள்ளே இந்தியாவுடைய பாதுகாப்பு தொழில்நுட்பம், இலங்கை இந்தியாவுடைய பாதுகாப்பு, இலங்கையுடைய தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்தல் என்று பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பின் போது. அதோடு இப்போது இந்தியாவிலிருந்து இப்போது நரேந்திர மோடிக்கு அழுத்தங்கள் கடுமையாக, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை, இந்த இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையானது இன்று நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 1974ஆம் ஆண்டுக்கு பின்னரே இந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. இந்த கச்சைதீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது முதற்கொண்டே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அல்லது இலங்கை இந்திய கடல் எல்லை வரையறுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதற்கு முன்னர் அப்படி அல்ல. மாறாக தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற மீனவர்கள் இங்கும், இங்கிருந்து செல்கின்ற மீனவர்கள் அங்கும், அதாவது 2 கடல் எல்லைகளும் வரையறுக்கப்படாத நேரத்திலே மீன்பிடியில் ஈடுபடுகின்ற போது இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் பின்னர் அதற்கான சட்டத்திட்டங்கள் வந்த பின்னர் பிரச்சனைகள் தீவிரமடைய ஆரம்பித்திருந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம், இங்கிருக்கின்ற தமிழ் மீனவர்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை மணி அது இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான வலைகள் இங்கே பாவிக்க முடியாத காரணம், இந்த மன்னார் வளைகுடாவாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதியாக இருக்கலாம், இந்த பகுதிகள் எல்லாம் இந்த பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுகின்ற பகுதி. அங்கே இந்த இழுவை வலைகளை பயன்படுத்துகின்ற போது, முப்புரிப்பு வலைகளை பயன்படுத்துகின்ற போது இந்த மீன்களுடைய வாழிடங்கள் அழிந்து போகும். அதோடு அங்கே கடல் தொழில் நடவடிக்கைகளை, பாரம்பரிய தொழில் முறைகளை பயன்படுத்தி செய்கின்ற இலங்கை மீனவர்களுடைய வலைகள் எல்லாம் அப்படியே இழுவை வலைகளால் இழுத்து செல்லப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. வலைகள் வெட்டி விடப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. இப்படியாக இருக்கின்ற போது சொத்து சேதம், அதோடு சூழல் பாதிப்பு என்று பலதரப்பட்ட பாதிப்புகளை தினம் தினம் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடல் தொழில் சார்ந்தவர்கள். எனவே இது மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவை சார்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். இதனால் தான் இங்கிருந்து கொண்டு போராட்டங்களை நடத்துகின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் உள்ளே வருகின்றார்கள். இவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாறாக நீங்கள் கொண்டு வருகின்ற வலை, அதாவது இழுவை வலையும் அந்த ட்ரோலிங் என்று சொல்லப்படுகிற அந்த கருவிகளும் மிக மிக சூழலுக்கு, அதுவும் கடல் அடித்தளங்களுக்கு ஆபத்தானது. இது கடல் அடித்தளங்களுக்கு மாத்திரம் ஆபத்தை ஏற்படுத்தவில்லை, அங்கே பாரம்பரிய முறையிலே தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மீனவர்களுடைய வலைகளையும் அறுத்து விடுகின்ற செயற்பாடுகள் காணப்படுவதனால் தான் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனாலும் இதை கருத்திலே கொள்ளாமல் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய மீனவர்கள் இலங்கைக்குள்ளே உள்நுழைவதும், அவர்கள் உள்நுழைகின்ற போது இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்வதும், இதுல எத்தனையோ துப்பாக்கி சூடுகளும் இடம்பெற்று பல உயிர்களும் பறிபோயிருக்கின்றன. எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகைக்கு இப்போது தமிழக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கச்சைதீவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது இந்த கச்சைதீவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு அரசியல் பின்புலம் தான். கச்சைதீவை மீட்டு விட்டால் மாத்திரம் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்து விட போகின்ற ஒன்று அல்ல. மாறாக இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையுடைய முக்கிய காரணம் அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வலையும், அவர்கள் எல்லை தாண்டி உள்ளே வந்து அந்த இழுவை வலைகளை ட்ரோலிங்கை செய்வதனால் இங்கே இருக்கின்ற மீனவர்களுடைய பாரம்பரிய வலைகளும் அதோடு கடலடித்தளமும் அழிக்கப்பட்டு கொண்டு இருப்பது என்பதுதான் இங்க இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அங்கிருக்கின்றவர்கள் சொல்கின்ற கருத்தை ஒன்று பார்க்கின்ற போது கச்சைதீவை மீட்டு விட்டால் எல்லாமே வென்று விடலாம் என்ற அடிப்படையிலே போலியான மாயைகளை உருவாக்க பார்க்கின்றார்களோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பிக்கின்றது. இல்லை, மிக முக்கியமான விடயம், கச்சைதீவை இந்தியாவால் இலங்கையிடமிருந்து ஒருபோதுமே மீட்க முடியாது.
அப்படி மீட்கின்ற போது நிச்சயமாக இது மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒருவேளை தமிழ்நாடு தனிநாடாக பிரிந்து போனால் கச்சைதீவை இலங்கையிடமிருந்து மீட்கலாம், இது உறுதியான விடயம். ஆனால் இந்தியா என்ற இந்த கூட்டாட்சி நாட்டால் இலங்கையிடமிருந்து கச்சைதீவை மீட்டுக் கொள்ளவே முடியாது. ஒருவேளை இலங்கையானது முற்றுமுழுதாக சீன ஆதரவு கொண்ட நிலைப்பாடு அல்லது புரிதொரு நாட்டினுடைய ஆதரவு கொண்ட நிலைப்பாடாக மாறி போய் இந்த சீன ராணுவம் இலங்கைக்குள்ளே குடிகொண்டு இலங்கையுடைய பல தீவுகளிலே சீன ராணுவம் வந்து இந்தியாவை முற்றுமுழுதாக புறக்கணித்து, குறிப்பாக இந்த மாலைதீவு இதற்கு முன்னர் எப்படி புறக்கணித்ததோ அப்படி இடம்பெற்றால் நிச்சயமாக இந்தியா கச்சைதீவை மீட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்போது குளவி கூட்டை கலைப்பதற்கு, அதாவது தேன்கூட்டை கலைப்பதற்கு இந்தியா முயற்சிக்காது என்பதுதான் உண்மையான விடயம். இதை மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இருதரப்பில் இருக்கின்ற மக்களும் இதை உணர்ந்து கொண்டு செயற்படுகின்ற போதுதான் சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போது ஏன் பிரச்சனை வருகின்றது, ஏன் இந்திய மீனவர்கள் வரக்கூடாது என்று இங்கிருக்கின்ற தமிழ் மீனவர்கள் சொல்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னரும் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்போது இந்த ட்ரோலிங் என்று சொல்லப்படுகின்ற இழுவை வலைகள் இல்லை. எனவே அவர்கள் மீன்பிடிக்க வருகின்ற போது வலைகளுக்கு பாதிப்பும் ஏற்படவில்லை, மாறாக கடலடித்தளங்களுக்கு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவனும் பசி பட்டினியோடான வாரான், அவனும் எடுத்துக்கொண்டு போய்விடட்டும் என்று நினைத்த எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த எண்ணம் மாறி இழுவை வலைகள், அதாவது ஒரு சில இந்த இழுவை வலை தொழிலுக்கு சொல்லி ட்ரோலிங் அந்த படகுகளை வருகின்றவர்கள் கூட வரும் ஒரு கூலிக்காக வருகின்றவர்கள் தான். அதனுடைய மிக முக்கிய புள்ளிகள் வீட்டிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களே அத்தனை விடயங்களையும் அள்ளி செல்கின்ற நிலை காணப்படும். இதனால் தான் தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கச்சைதீவை மீட்க வேண்டும், கச்சைதீவை மீட்டால் அத்தனையும் சரியாகும் என்ற அடிப்படையில் இப்போது தமிழக சட்டமன்றத்திற்குள்ளும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நடிகர் விஜய் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நரேந்திர மோடி இலங்கைக்கான வருகையின் போது நரேந்திர மோடி அவர்களுக்கான ஒரு அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து சர்வஜன பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. ஆனால் இது சாத்தியமா என்றால் 100% சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். காரணம், இப்போது நரேந்திர மோடி இலங்கைக்குள்ளே வருவது இலங்கை இந்திய நட்புறவை புதுப்பிப்பதற்கு தானே ஒழிய 13வது திருத்த சட்டத்தையோ தமிழர்கள் நலன் சார்ந்தோ இலங்கைக்குள்ளே நரேந்திர மோடி அவர்கள் வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். நரேந்திர மோடியுடைய வரவுக்கான காரணம் இலங்கையை தங்கள் பக்கம் இப்போதும் வைத்துக் கொள்கின்றோம், அல்லது இலங்கையை எப்படியாவது முற்றுமுழுதாக எங்களுடைய நிலைப்பாடு கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவும், அதான் நட்புறவு என்று சொல்லப்படுகிற எண்ணக்கருவோடு இப்போது நரேந்திர மோடி உள்ளே வந்திருக்கின்றாரே ஒழிய தமிழர்கள் நலன் சார்ந்தோ அல்லது ஏதும் ஒரு விடயங்கள் சார்ந்தோ இவர் இங்கே உள்ளே வரவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆனால் விஜய் அவர்களுடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். இங்கே சர்வஜன வாக்கெடுப்பு, அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழர்களாக, குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி அவர்களுடைய தீர்மானத்தை, அதாவது அவர்களுடைய எண்ணக்கருவை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் ஒரு தீர்வு திட்டத்தை வழங்குகின்ற போது சிறப்பாக இருக்கும். இதைத்தான் நாங்களும் இந்த ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இப்போது நரேந்திர மோடி அவருடைய வருகையும் மிக தீவிரமாக உலக மட்டத்திலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த தையிட்டி விவகாரம் தான் தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தையிட்டி விகாரை, அதாவது தமிழ் தரப்பு குறிப்பாக அந்த தையிட்டி விகாரைக்குள்ளே 21 ஏக்கர் காணி வரையிலே பிடிக்கப்பட்டு அடாத்தாக பிடிக்கப்பட்டு, அதுவும் இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது அங்கிருந்த மக்களை வெளியே அனுப்பிவிட்டு இடம்பெயர்ந்து சென்ற மக்களை மீண்டும் உள்ளே வர விடாமல் அங்கே ராணுவம் அந்த காணிகளை எல்லாம் அபகரித்துக் கொண்டு அதற்குள்ளே அடாத்தாக கட்டப்பட்ட ஒரு விகாரை தான் இந்த தையிட்டி விகாரை. இது முதலே திசமுக ராம விகாரை என்று இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியான விகாரை இருந்திருக்கின்றது, இது வரலாற்றில் இருக்கின்ற உண்மை. ஆனால் அந்த விகாரை பிரிதொரு இடத்திலே, இப்போது கட்டப்பட்ட இடத்திலே அல்ல, விகாரைக்கு சொந்தமான இடம் வேறொரு இடத்திலே இருக்கின்றது. தமிழ் பௌத்தர்களும் இருந்தார்கள், தமிழ் பௌத்தம் இருக்கின்ற போது அந்த விகாரை இருந்திருக்கின்றது. எனவே அந்த இடத்தை விட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரித்து அந்த விகாரை கட்டப்பட்டதான் இப்போது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. எனவே இப்போது அந்த விகாரை அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்கும்படி பல காலமாகவே இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விகாரை கட்டப்பட்டது யாரால் பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே சவேந்திர சில்வாவால் அடிக்கல் நாட்டப்பட்டுதான் இந்த விகாரை ராணுவத்தினருக்கு என்று கட்டப்பட்டது. வடக்கிலே மிக உயர்ந்த விகாரை என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இப்போது இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தரப்பு இப்போது கடுமையாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் அங்கே பிரித்தோதுகின்ற நிகழ்வுகள் இடம்பெறும். தென்னிலங்கையிலிருந்து மக்கள் கொண்டு வரப்படுவார்கள். ராணுவ வீரர்கள் சிவில் உடைகள், அதாவது பொதுமக்களை போன்று அங்கே வழிபாடுகளுக்கு செல்வார்கள். அந்த நேரத்தில் அங்கே போராட்டங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அங்கிருக்கின்ற மக்களும் அந்த ஒரு சிலரும் அங்கே போராட்டங்களை மேற்கொள்வார்கள். சில வேளைகளில் வேறு கட்சிகளும் சேர்ந்து போராட்டங்களை மேற்கொள்வது வழமையாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போது இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும். காரணம், இந்த அனுர அரசாங்கத்திலே அதுவும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தையிட்டி விகாரை விவகாரம்
தீர்வுக்கு கொண்டு வருவோம் என்பதுதான். ஆனால் இது யாராலும் தீர்க்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்காமலே விட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். எனவே அவர்கள் சொன்னபடியும் தீர்வுக்கு கொண்டு வருவோம். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விகாரை தொடர்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த நாக விகாரை, அதாவது ஆரியகுளம் பகுதியில் அமைந்திருக்கிற நாக விகாரை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. நாக விகாரையுடைய விகாராதிபதி, அதோடு தென்னிலங்கையிலிருந்து 4 பௌத்த அமைப்புகள், அதோடு அந்த காணி தையிட்டி விகாரை பகுதியிலே காணி அபகரிக்கப்பட்டிருக்கிற பொதுமக்கள், அதோடு சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள் என்று எல்லோருமே அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வானது நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்சன நாணயக்கார தலைமையிலே தான் இடம்பெற்றிருக்கு. எனவே இதிலே ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பலதரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதிலே சைவ, கிறிஸ்தவ, அதே போன்று பௌத்த மத தலைவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மத தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டது மிக முக்கியமான விடயமாக இருந்தது. இதை எப்படியாவது தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படை பேச்சுவார்த்தைகள் நடக்கின்ற போது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதிலே தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பௌத்த அமைப்பானது இதை குழப்புவதற்கென்றே வந்தது போன்று இருப்பதாகத்தான் ஒரு சில ஊடகங்களும் அங்கிருந்து வந்த செய்திகளும் தெரிவிக்கின்றது. குறிப்பாக அந்த பௌத்த தேரர்கள் குறிப்பிட்ட விடயம் 1956ஆம் ஆண்டுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே சிங்களவர்கள் இருந்திருக்கின்றார்களாம். உண்மையிலே இருந்திருக்கலாம், தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அவர்கள் வந்திருக்கலாம். அதே போன்று இங்கிருந்தும் தமிழர்கள் தென்னிலங்கையினுடைய காலி உட்பட, களுத்துறை உட்பட, அம்பாந்தோட்டையும் சொல்லப்படுகின்ற அந்த துவேசம் கொண்ட சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதியிலும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இது 83க்கு பின்னர் இந்த நிலைமை மாறி போனது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். ஆனால் இப்போது தூண்டிவிட ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற விடயம் 1956க்கு முன்னர் சிங்கள மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே அப்படி சிங்கள மக்கள் வாழ்ந்த காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதோடு கொழும்பிலே நீங்கள் வாழலாம், இங்கே நாங்கள் வாழக்கூடாதா என்ற அடிப்படையிலே கொஞ்சம் இனவாத கருத்துக்களை பேசுவதை போன்றே அவர்கள் பேசியதாக இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றது. பல பத்திரிகைகளை பார்க்கின்ற போது புலப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர்கள் குழப்போது போன்று கேள்வி எழுப்புகின்ற போது அங்கிருந்த பொது அமைப்புகள், அந்த காணி உரிமையாளர்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்களும் இங்கே வாழலாம், நாங்களும் அங்கே சென்று வாழலாம், ஆனால் உங்களுடைய வீட்டிற்குள்ளே நாங்களும், எங்களுடைய வீட்டிற்குள்ளே நீங்களும் வாழ முடியாது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையான விடயம் தான். அதாவது நாங்கள் கொழும்பிலே வாழ்கின்றோம் என்றால் கொழும்பிலே வீடுகளை வாடகைக்கு எடுத்தோ அல்லது சொந்த வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு சிங்கள மக்களுடைய காணிகளை பிடித்து அடித்தவர்களை விரட்டி விட்டு அங்கே வாழவில்லை. ஆனால் இங்கே நடப்பது என்னவோ, பௌத்த விகாரைகளை கட்டுகின்றோம் என்ற போர்வையிலே தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். இதில் மிக மிக முக்கியமான உதாரணம் இந்த குருந்தூர் மலையை சொல்லியாக வேண்டும். குருந்தூர் மலையிலே தொல்லியல் சின்னம் இருப்பதாக சொல்லப்பட்டு கைப்பற்றப்பட்டு கட்டப்பட்ட அந்த விகாரை பகுதியிலே இன்னும் ஒரு 400 ஏக்கரை கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த 400 ஏக்கரும் பொதுமக்களுடைய வயல் நிலங்கள். இப்படி நாங்கள் ஒருவேளை அனுராதபுரத்திலே சைவ கோவிலை கட்ட போகின்றோம், சைவ கோயிலுக்கு சொந்தமாக எங்களுக்கு ஒரு 300 ஏக்கர் காணி வேண்டும் என்று சிங்கள மக்களுடைய காணிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்தால் மிகப்பெரிய இரத்த ஆரை ஓடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் ஹர்சன நாணயக்கார, நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார பொதுமக்கள் இந்த கூட்டத்தின் பின்னர் அப்படியே பின்கதவால், அதாவது ஊடகவியலாளர்களை சந்திக்காமல் அவர் கடந்து சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஒரு தீர்வு காண முடியாத ஒரு புதிராகவே அல்லது ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கத்தாலும் தீர்வு காண முடியாது. ஒருவேளை அனுர அரசாங்கம் தமிழர்களுக்கு சாதகமாக அந்த விகாரை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னிலங்கையிலே அத்தோடு இந்த அனுரவின் ஆட்சி முடிந்தது என்று நினைக்க வேண்டியதுதான் மிக பெரும் கலவரங்கள் ஏற்படும். அதே போன்று சிங்கள பௌத்தர்களுக்கு ஆதரவாக இந்த விகாரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த அனுர அரசாங்கம் சம்பாதிக்கும். இதற்கு முன்னர் பெற்ற ஆதரவு அத்தனையும் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு இந்த கோட்டாபய ராஜபக்சவை, மஹிந்த ராஜபக்சவை தமிழ் மக்கள் எப்படி நினைக்கின்றார்களோ அதே ஒரு நிலைமையை உருவாக்கிவிடும். இதனால் தான் கழுவுற மீனில் தழுவுற மீன் போன்று இந்த மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், இந்த விடயத்திலே எப்போதும் நழுவி செல்கின்றதுதான் எல்லோரும் பார்க்கக்கூடியவாறு இருந்தது. எனவே இந்த அரசாங்கத்தாலும் இதற்கு தீர்வு காண முடியாது. ஆனால் இவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதி. எனவே இந்த விகார விவகாரம், அதாவது இந்த விகாரை அகற்றப்படும், மக்களுடைய காணி மக்களுக்கு தான் என்று கொடுத்த அந்த நம்பிக்கை வாக்குறுதியானதுதான் இப்போது அங்கிருக்கின்ற மக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கு. எனவே நீங்கள் வந்தால் இது சரியாகும் என்று சொன்னீர்கள், ஆனால் உங்களால முடியவில்லை என்பதுதான் இப்போது மிக பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு தீரா பிரச்சனையாக தொடர்ந்து செல்கின்றது. இதனை மையமாக கொண்டு தென்னிலங்கையிலே ஒரு சில கட்சிகள் இனவாதத்தை தூண்டிவிட்டு இனவாத அரசியலை செய்கின்ற செயற்பாடுகளை இப்போது முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணம் இந்த தையிட்டி விகாரை மீது தமிழர்கள் கை வைக்கட்டும், அதன் பின்னர் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக மோசமான நிலையை ஏற்படுத்த போகின்றது.
அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இப்போது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா முன்னாள் ராணுவ தளபதி, குறிப்பாக 2006 தொடக்கம் இலங்கையில் அதன் யுத்தம் இடம்பெறுகின்ற காலம் வரையிலே இலங்கையுடைய ராணுவ தளபதியாக இருந்த இந்த சரத் பொன்சேகா இப்போது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த தமிழர்களுக்கு எதிராக அநீதிகளையும் அடக்குமுறைகளையும் செய்த ராணுவத்தினரை தண்டிப்பது ஒரு சிறந்த ஒரு விடயம் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது குறிப்பாக பிரித்தானியாவுடைய இலங்கை ராணுவ அதிகாரிகள் மீதான தடையானது பெரும் பேசு பொருளாக மாறி இருந்தது. அது சார்ந்து பேசுகின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டுகின்ற போது மிர்சிவில் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் 11 தமிழ் மாணவர்கள் கடத்தப்பட்ட விவகாரம் சார்ந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் அவர் சொல்கின்ற விடயம் ஒன்று வசந்த கர்ணகூட, 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தால் வசந்த கர்ணகூட, இந்த வசந்த கர்ணகூடவை கண்ணிலும் காட்டக்கூடாது இந்த சரத் பொன்சேகாவும். அதே போன்று இந்த மிர்சில் படுகொலை சார்ந்தவர்களையும் அவருக்கு பெரிதாக பிடிக்காது. அத்தோடு இந்த ஜெகத் ஜெயசூரியன் சொல்லப்படுகின்ற இந்த தடை விதிக்கப்பட்ட ராணுவ அதிகாரியும் கண்ணிலையும் காட்டக்கூடாது இந்த சரத் பொன்சேகாவுக்கு. இதனால் தான் சரத் பொன்சேகா குறிப்பிட்ட விடயம் இதற்கு முன்னர் இந்த இப்படியானவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், ஆனால் சவேந்திர சில்வாவுக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதை குறிப்பிட்டார். இதை தமிழ் மக்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த சரத் பொன்சேகா தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேசுகின்றார், நல்ல மனிதர் என்று நினைத்து விடாதீர்கள். மாறாக அவர் தனிப்பட்ட தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை அவர்கள் மீது காட்டுகின்றார்களே ஒளி, அதாவது சவேந்திர சில்வாவை காப்பாற்ற வேண்டுமாம், ஆனால் ஜெகத் ஜெயசூரியவையும் இந்த கர்ணகோடவையும் தடை விதித்தது சரிதான் என்ற அடிப்படையில் குறிப்பிடுகிறார். எனவே இப்போது இந்த விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எனவே அவர் குறிப்பிட்ட விடயம் சரத் பொன்சேகா இந்த இப்படியான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவது நியாயமானதுதான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஒரு ராணுவ தளபதி இதை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விடயம் தான். எனவே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ச தலைவர் பிரபாகரன் அவர்களை மகதயா என்று சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்ட, அதாவது ஒரு மிக உயரிய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார், அதாவது சர் என்ற அடிப்படையிலான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்ற அடிப்படையிலே இந்த சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த விடயத்தை தமிழ் இணையவழி பத்திரிகை ஒன்று மேற்கோள் காட்டி செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்திலே தலைவர் பிரபாகரன் அவர்களை மஹிந்த ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அவர் தீர்மானித்திருந்தார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதை உண்மையான விடயம் மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்ததிலே ஒரு மிக முக்கியமான விடயம், விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலும் விடுதலை, அதாவது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஜனாதிபதி வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார்கள் சிங்கள தரப்பு. ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்ச சொன்ன விடயம், விடுதலை புலிகளோடும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற அடிப்படையில் நான் வந்திருந்தார். ஆனால் ஜேவிபியினுடைய ஆதரவு, இதர கட்சிகளினுடைய ஆதரவோடு சேர்ந்து தமிழ் மக்களை அழிக்க வேண்டிய நிலையும் வந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே அந்த நிலைப்பாட்டிலே தான் இப்போது சரத் பொன்சேகாவும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பிரித்தானியாவுடைய தடையானது, இப்போது ராணுவ அதிகாரிகள் மீது விழுந்த தடையானது தென்னிலங்கையிலே கொஞ்சம் கொதிப்பு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ராணுவ தளபதிகளை காப்பாற்ற வேண்டும், ராணுவ தளபதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது தென்னிலங்கை கிளர்ந்து எழுந்திருக்கின்றது. இதிலே யாருமே விதிவிலக்கல்ல. இந்த சஜித் பிரேமதாச உட்பட, அதற்கு முன்னிருந்த மைத்திரிபால சிறிசேன உட்பட எல்லோருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ராணுவ வீரர்களை விட்டுக் கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் இங்கே யுத்த குற்றங்கள் இடம்பெறவில்லை என்பதை அறுதியும் உறுதியுமாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. அடுத்ததாக விடயப்பட்டு பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே இந்த உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே இருக்கின்ற 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு வீதி ஒன்று விடுவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே என்று பார்க்கின்ற போது இந்த பலாலி வீதியிலிருந்து அங்கால் செல்கின்ற அந்த உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கின்ற அந்த வீதி தான் விடுவிக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னரும் இந்த பல வீதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் காணிகள் அந்த அளவுக்கு தொகையாக விடுவிக்கப்படவில்லை, மாறாக கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனாலும் கட்டம் கட்டமாக காணிகள் முழுவதும் விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையில் இப்போது அனுர தரப்பு சுட்டிக்காட்டி வருகின்ற போதுதான் இப்போது இந்த பலாலி வீதியிலே உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு ஊடாக செல்கின்ற 2.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள வீதி விடுவிக்கப்பட போவதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே இருக்கின்ற மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில்தான் எல்லோரும் கரிசனையாக இருக்கின்றார்கள். இன்றும் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் இந்த திண்ணவேலி, அதே போன்று இந்த தீவகங்கள், அதே போன்று வன்னி நிலப்பரப்புகளிலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு காணிகள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும். சுன்னாகம் போன்ற பகுதிகள் எல்லாம் முகாம்கள் போன்ற இடங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தினுடைய மைய பகுதியிலே கூட அவர்கள் முகாம்கள் போன்று தங்குமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகிறது. எனவே இதனை கருத்திலே கொண்டு இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்தமான காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அரசாங்கத்தினுடைய உத்தரவை ராணுவத்தினர் மீறுகின்றார்கள் என்ற செய்தியும் பல பகுதிகளில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த
பருத்தித்துறை பகுதியிலே இருக்கின்ற காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு கொடுத்து விட்டது. ஆனால் இன்னும் ராணுவம் எழும்பாத நிலை காணப்படுகிறது. ராணுவம் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எழும்ப மாட்டோம் என்ற ஒரு நிலை இப்போது காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொள்கின்ற போது சிறப்பாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த கிளிநொச்சியுடைய பரந்தன் இரசாயன தொழிற்சாலை அமைந்திருக்கின்ற பகுதியிலே இருந்த பல 17 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயம் ராணுவத்தினுடைய வசமாக இருந்த காணிகள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். எனவே இப்படியாக மன்னாராக இருக்கலாம், இந்த கேப்பாபலவு, அதே போன்று மன்னாரினுடைய முள்ளிக்குளம், மன்னாரினுடைய இன்னும் பல பகுதிகளில் பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள், அதோடு யாழ்ப்பாணத்தினுடைய பகுதிகளில் பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற பகுதிகளிலே ராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற, திருகோணமலையிலே பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் என்று எல்லாம் விடுவிக்கப்படுகின்ற போது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு. அடுத்ததாக பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தான் அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் அதிகமான இந்த வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதிகமான நிராகரிப்பு வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக தமிழ் கட்சிகள், அதாவது யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட 35 பேருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடயமெல்லாம் இடம்பெற்றிருந்தது. இதனால் இலங்கை முழுவதுமே 250 வரையிலான நிராகரிப்புகள் இடம்பெற்றதனால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இப்போது மனு தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்ற போது இந்த விடயத்தை மேல் நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டிருந்தது, அதாவது மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போது உயர் நீதிமன்றமானது இந்த விடயம் அத்தனையும் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த வழக்கையை இப்போது தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இதனால் இனி அதாவது இந்த நிராகரிக்கப்பட்டதுதான். எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களிலும் வேட்பாளர்களும் தான் இனி போட்டியிட போகின்றார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வந்த உண்மையாக இருக்கிறது. எனவே இனி என்ன நடக்க போகுதா? தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் நெருங்குகின்ற வேளையில் இப்போது தேர்தல் பிரச்சாரங்களையும் ஒரு தரப்பு ஆரம்பித்திருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரசு தரப்பும் ஏனைய தரப்பும் காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றது. தமிழர்களோ பிரிந்து நின்று நாங்கள் தான் கெத்து காட்டுவோம் என்ற அடிப்படையில் தமிழர்களும் இப்போது தங்களுடைய பங்குக்கு மக்களை ஒவ்வொரு பக்கமும் இழுக்கின்ற நிலை காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ளூராட்சி சபை தேர்தலும் அனுரவசம் செல்லுமா, அதாவது தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அனுரவசம் செல்லுமா அல்லது இம்முறையாவது தமிழர்கள் கைப்பற்றுவார், அதாவது உள்ளூராட்சி சபையை விட்டால் எல்லாம் கையறு நிலைமைக்கு போகும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பது. நாட்டில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.